2026லைங்க 5 ராசிக்காரங்க வீடு வாங்கிடலாங்க. 5 ராசிக்காரங்க யார் யாருங்க வீடு வாங்குறது? மேச ராசிக்காரர் வீடு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரருக்கும் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரருக்கும் வீடு வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கும்பராசிக்காரரும் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தர் அந்த மூலையில் இருக்கிற மாதிரி கன்னி ராசிக்காரருக்கும் அந்த வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. அப்போ இவங்க வீடு வாங்குறது எப்படிங்க உடனே பணமெல்லாம் வந்துருங்களா கையிலன்னா, கொஞ்சம் கடன் பட்டு தான் வாங்க வேண்டியதாக வரும். ஆனால் கடன் படுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நீங்கள் வாங்கணும். சரி, இந்த ராசிக்காரங்க மேஷம், விருச்சகம், சிம்மம், கன்னி, கும்பராசிக்காரங்க வீடு வாங்கிடலாம், நாளைக்கே நாங்கள் போய் இடத்த பார்த்து வீட்டை பார்த்து பேசிட்டோங்க அப்படின்னு உடனே சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. வீடு வாங்குறதுக்கு நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, நாங்கள் வாங்கிடுறேன்னு. பணம் எங்கேருந்து வரும்னா கடன் வாங்குகிறோன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த ராசிக்காரருக்கு அந்த யோகம் இருந்தாலும் கூட அவங்களுடைய தனிப்பட்ட கிரக அமைப்புகள், அவங்க தனிப்பட்ட ஜாதகம், அதில் என்ன தசா புத்திகள், என்ன புத்தி நடக்குது, எப்படி போயிட்டு இருக்குது, இது கோச்சாரம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் அனுசரித்து தாங்க வாங்க முடியும். ஆனால் அப்படி வாங்கிறது கடன் பட்டு தான் 5 ராசிக்காரர் வாங்கியே தீருவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஒரு 10 ரூபாயாவது கடன் வாங்க வேண்டியது வரும். ஆனால் அதை எப்படி வாங்கணும், மாட்டிக்கக்கூடாது. பேங்கில் வாங்கினேன், தனிப்பட்ட இடத்துல வாங்கினேன்னு வாங்கி கிடைக்கிதுன்னு நிறையா வாங்காமல் என்ன தேவையோ அதுக்குள்ளே சுருக்கமாக முடிக்கிற மாதிரி இந்த 5 ராசிக்காரர் கடன் வாங்கினா வீடு கட்டக்கூடியதோ, வீடு வாங்கக்கூடியதோ, அது ஃப்ளாட் வீடாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி, வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது. இந்த ராசிக்காரங்க 2026ல் முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில், இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது இப்போது அப்படின்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுபோக உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு எப்போ வரும் அந்த வருஷத்தில் அப்படின்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எனக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, லாபம் கிடைக்குமா, நான் தொழில் பண்ணலாமா, சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்யுங்க.